ஒரு அழகான கிராமத்துல சின்னசாமியும் அவன் மகன் அரவிந்தும் வாழ்ந்து வந்தனர். ஆனா அரவிந்துக்கு தங்கத்தின் மீது மிகவும் ஆசை உண்டு. சரி, காட்டுக்கு போயிட்டு வரப்பா அப்படின்னு சின்னசாமிகிட்ட அரவிந்து சொல்லிட்டு காட்டுக்கு போறான். அங்க போன இடத்துல அவன் கண்ணுக்கு ஒரு தங்க கலர்ல ஒரு ஸ்பார்க் தெம்புடுது. அதுக்கு என்னது, இது தங்கம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு அது பக்கத்துல போயிட்டு அந்த தங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த தங்கத்தை அவன் வீட்டில் ஒரு அலமாரியில் வச்சு அந்த தங்கத்தை பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த தங்கத்தை பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப மறுநாள் அது கல்லாக தான் மாறுது. அப்போ தான் அரவிந்து உணர்றான், இதுக்கு நம்ம எதையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வாங்கிட முடியாது அப்படின்னு உணர்றான். அப்போ அவங்க அப்பாட்ட போய் சொன்ன பிறப்பு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, உழைப்பின்றி ஊதியமில்லை, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுப்பா, கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் சம்பாதிக்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தங்கத்தின் கனவு பாழா போனது.